ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான கொத்துக்கறி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவில் கறியை நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு 2 தடவை தண்ணியில் நல்லா அலாசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்திட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்ததாக கழுவி எடுத்து வச்சிருக்கிற கறியை இதில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் கறியை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வேக விட்டுறலாம். அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை அப்படியே இந்த கொத்துக்கறியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 தக்காளியை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்து அந்த ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிழங்கு நல்லா நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இனி 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, கமன்னு கொத்துக்கறி குருமா ரெடி. நீங்களும் மட்டன் ஆகட்டும் இல்லை சிக்கன் ஆகட்டும் கொத்துக்கறி வாங்கினீங்கன்னா இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே சுட சாதத்தோட அப்படின்னா சப்பாத்தி பரோட்டா எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.